அப்பாடா ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஏங்க சாப்பிட்டு கணக்கு எழுத கூடாதா? இதோ வந்துட்டேன், ஒரு நிமிஷம். ஏம்மா தோசைக்கு மாவு அரைச்சவன் உப்பு போட்டு கரைச்சிட்டேன். மறந்துட்டேன். என்னத்த மறந்து போனே போ. ஐயோ ஐயப்பா என்னடா இது? உடம்பெல்லாம் காயா? யாரும் அடிச்சிட்டாங்களாடா? என்னடா இப்படி மா? அதெல்லாம் எதுவும் இல்ல, பயப்படாத. எல்லாம் லேசான அடிதான். நான் ரோட்ல வந்துட்டு இருந்தப்ப ஷேர் ஆட்டோ மோதி கீழே விழுகிற மாதிரி ஆயிடுச்சு. மத்தபடி பயப்படுற மாதிரி எதுவும். பாவி பசங்க கண்ணு மண்ணு தெரியாம வண்டி ஓட்டுறானுங்க. முதல்ல இவனுங்களை ஒடுக்கணும். ஒருத்த தப்பு பண்ணாங்கிறதுக்காக எல்லாரையும் திட்டாதீங்கப்பா. ரோட்ல இவன் பார்த்து நடந்து வந்திருக்கணும். சரி விடுக்கா, ஏதோ பேட் டைம். என்னடா பெரிய பேட் டைம்? உடம்பு முழுக்க அடிபட்டு வந்திருக்க பேட் டைமா? வாடி டாக்டர் கிட்ட போலாம். டாக்டர் கிட்ட போறதுக்குலாம் எதுவும் இல்லம்மா, சரியாயிடும் விட. சரி சரி, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. அம்மா அவனுக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. டேய் நீ போய் குளிச்சு துணி மடியில மாத்து, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். இருடா, ஏதாவது ஆயின்மெண்ட் இருக்கான்னு பாக்குறேன், அதையாவது போடுவோம். சரிப்பா, போய் ரெஸ்ட் எடுப்போ. போய் ரெஸ்ட் எடுடா. அக்கா ஒரு நிமிஷம். என்னடா? வாக்கா, என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். டேய் என்னடா? அக்கா ஆட்டோ மோதிருச்சுன்னு சொன்னதெல்லாம் பொய்க்கா. என் மேல ஒரு காண்டாமிருகம் மோதிருச்சுன்னு சொல்றதுதான் சரியா இருக்கும். என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. அது வந்துக்கா, நான் ஒரு பொண்ணை பாத்துட்டு இருக்கேன்ல. எந்த பொண்ணு? அதான்க்கா, அன்னைக்கு கூட மெஸ்ஸுக்கு கூப்பிட்டு வந்து பெஞ்சில் உட்கார வச்சு இட்லி பூரிலாம் கூட சாப்பிட வச்சேனே, நீ கூட கேட்டியே, அந்த பொண்ணு தான்க்கா. ஆமா கூட்டிட்டு வந்த, இப்ப அதுக்கு என்ன? அந்த பொண்ணு என் லவ்வை ஏத்துக்கிட்டாக்கா. டேய் ஐயப்பா, கை கொடு. கங்க்ராட்ஸ். அக்கா நீ வேற, அவன் என் லவ்வை ஏத்துக்கிட்ட நேரம் என்ன இப்படி ஒருத்தன் தர்மடி அடிச்சு அனுப்பிட்டான்க்கா. அவனதான் காண்டா மிருகம்னு சொன்னியா? பின்ன இந்த அடி அடிச்சவன காண்டா மிருகம்னு சொல்லாம மனுஷனாக்கா அவன்லாம். முன்ன பின்ன தெரியாத ஒருத்த உன்னை எதுக்குடா அடிக்கணும்? அதுதான்க்கா எனக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, அடிச்சவன் பிரியாவை ஒன் சைடா லவ் பண்ணிருப்பானோ? இது அவன்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே? கா அதுக்கெல்லாம் அவன் டைமே கொடுக்கலக்கா. கையை தூக்குனா கையிலே அடிக்கிறான், காலை தூக்குனா காலிலே உதைக்கிறான். ஓடலான்னு பார்த்தா உடம்பு முழுக்க உதன்னு உதைச்சிட்டான்க்கா. சரி அவன்கிட்ட ஏன்டா அடிக்கிறேன்னு வாயை திறந்து கேட்கலான்னு பார்த்தா பல்ல உடைச்சிருவானு பயமா இருந்துச்சுக்கா. அதனாலதான் அவன்கிட்ட நான் எதுவும் கேட்காம வந்துட்டேன். சரி உனக்கு தெரியலனா என்ன, அந்த பொண்ணுக்கு போன் போட்டு கேளுடா. ஒருவேளை அவளுக்காவது தெரிஞ்சிருக்கலாம்ல. இல்லக்கா, இப்பதான் அந்த பொண்ணு வாயை திறந்து என்ன பிடிச்சிருக்குன்னே சொன்னான். இன்னைக்கே இப்படி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடந்துருச்சுன்னு அவகிட்ட சொன்னா அதை ஒரு அபசகுணமா எடுத்துட்டா என்னக்கா பண்றது? வில்லனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு லவ் பண்ற முதல் காதல் ஜோடி நாங்களா தான் இருப்போம்னு தோணுது. ஒருவேளை இப்படி யோசிச்சு பாரு. இப்போ அந்த பொண்ணுக்காக தான் இப்படி எல்லாம் நடந்ததுன்னு நீ ஏன் யோசனை பண்ற? நீ ரியல் எஸ்டேட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற, அது 1008 கோல்மால் நடக்கிற இடம். உன் கம்பெனில பாதிக்கப்பட்ட ஒருத்தன் கூட உன்னை அடிச்சிருக்கலாம்ல. அப்படிலாம் நடக்க சான்ஸே இல்லக்கா. அந்த கம்பெனில நான் சேர்ந்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள அங்க எனக்கு ஒரு வில்லன் முளைக்க வாய்ப்பே இல்லக்கா. அப்போ வேற யாராவது அடிக்கிறதுக்கு பதிலா உன்னை தப்பா அடிச்சிருப்பாங்களோ? இல்லக்கா. ஏன்னா இப்படி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குதுன்னு செய்யுது. அக்கா அவன் தப்பாலாம் அடிக்கல, என்னதான் குறி வச்சு அவன் கரெக்டா அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை வந்தவன் அவளோட அண்ணனாவோ தம்பியாவோ கூட இருக்கலாம்ல. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அப்போ அந்த பிரியாவுக்கு போன் போட்டு கேளு. ஆனா பதட்டப்படாம பொறுமையா கேளு. ஒருவேளை அடிச்சது அவ அண்ணனாவோ தம்பியாவோ இருந்திருந்தா இந்நேரம் அவ வீட்லயும் ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்கும். அத அவளே உனக்கு போன் பண்ணியும் சொல்லலாம். இல்லன்னா நீ ஆச்சும் அவளுக்கு போன் பண்ணி கேளு. அப்படி எந்த காரணமும் இல்லாத பட்சத்துல உன் லவ் மேட்டரோட இத கனெக்ட் பண்ணி நீயும் குழம்பி அந்த பொண்ணையும் குழப்பிடாதடா. ஐயப்பா அம்மா பேசாம எங்கம்மா இருக்கா? அம்மா இங்கதான் இருக்கான். என்னடா இது இன்னுமா குளிக்காம இருக்க? போய் குளி, சூடா இருக்கு, காப்பி ஆத்தி குடி. சரிம்மா. போ. பாத்துடா எப்படி நொண்டிட்டு போறான் பாரு. ரொம்ப வலிக்குதுங்கறாமா, ஆயின்மெண்ட் தலையில எடுத்து பாருமா. கடவுளே கடவுளே.
விநாயகம், நீ எப்போ வருவேன்னு பாத்துட்டு இருந்தேன்டா. எதுக்குமா? மல்லிகை சாமான் ஏதாவது வாங்கணுமா? இல்ல மாவரைக்க அரவை மில்லுக்கு போகணுமா? இனிமே நீ இதெல்லாம் செய்யதாண்டா போற. அதுக்குண்டான நேரமும் வந்துடுச்சு. இந்த பாருமா, இப்படி எல்லாம் சொன்னா எனக்கு புரியாது. நான் கொஞ்சம் தத்தின்னு வேணாலும் நினைச்சுக்க. சொல்ல வந்த விஷயத்த பளிச்சுன்னு சொல்லிடுமா. என்ன புள்ளையோ போடா. ஏண்டா உனக்கெல்லாம் நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி எப்படிதான் குடும்பம் நடத்த போறியே தெரியல. நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணியா? யாருக்குமா நிச்சயதார்த்தம்? உனக்குதான்டா. உங்க அப்பா நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. அம்மா என்ன என்னம்மா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியலம்மா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்பா எப்படிமா? எனக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்குமா. உங்க அப்பா ஒண்ணு இதுக்கு சம்மதிக்கல. பூரணி தான் இதுக்கு சம்மதம் வாங்கி கொடுத்தா. என்னாலே நம்ப முடியலன்னா பாத்துக்கியே. அப்படியா? பூரணி எங்க இருக்கா? ரூம்ல தான் இருக்க, போய் பாரு. நான் பாத்துட்டு வந்துடுறேம்மா. பூரணி, பூரணி, அம்மா இப்பதான் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப கில்ட்டியா தான் இருக்கு. நான் உனக்கு பண்ணிருக்க வேண்டியதெல்லாம் நீ எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க. எனக்கு என்ன சொல்றேனே தெரியல பூரணி. நீ இப்படி எல்லாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லன்னா. இத பத்தி எல்லாம் போதும் போதுங்கிற அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இனிமே நடக்க போறத பத்தி யோசிக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. நீ 1000 தான் சொன்னாலும் இந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன் பூரணி. நீ பண்ணிருக்க காரியம் எனக்கு கல்யாணங்கிற விஷயத்தையும் தாண்டி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைக்கும் நம்பிக்கை தரதா அமைஞ்சிருக்கு. நீ மட்டும் இதை பண்ணலைன்னா அப்பா சத்தியமா எந்த ஸ்டெப்பும் எடுத்திருக்க மாட்டாரு. அவங்களும் பிளான் பண்ணபடி அடுத்த மாசம் குவைத் மாப்பிளைய வர சொல்லி காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு குவைத்துக்கே அனுப்பி வச்சிருப்பாங்க. நானும் கொஞ்ச நாள் காயத்ரியை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு அப்புறம் மறந்தே போயிருப்பேன். வாழ்க்கையில தற்செயலா சந்திச்சு தற்செயலா பிரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். அப்படிலாம் இல்லாம நான் பார்த்த முத பொண்ணையே எனக்கு அமைகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்க. இதை நான் மறக்க மாட்டேன் பூரணி. நீ எனக்கு இப்ப கொடுத்துருக்க பூஸ்ட் இனி எப்படி வேலை செய்யறது மட்டும் பாரு. என் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே உனக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து வைக்கலனா என் பேர் விநாயகமூர்த்தி இல்ல. சாவி, சாவிமா, சாவி குட்டி. என்னாச்சு குட்டிக்கு? ரியாக்ஷன் ராங்கா இருக்கே. நான் ஏதாச்சும் கேட்பேன். நீங்க இனிமே நீ எல்லாம் ஒரு மேட்டரே இல்ல, எல்லாம் உங்க அக்கா தானே அள்ளி விடுவீங்க. நானா எதுக்கு பல்பு வாங்கணும்? அதான் பேசாம இருக்கேன். இத பாத்தியா? உனக்கா சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா வாங்கிக்க. கம்பெனி மாறிட்டீங்களா மாமா? சாக்லேட் எல்லாம் காம்ப்ளிமெண்டா கொடுக்குறீங்க. நல்ல கம்பெனியா தான் இருக்கணும். ஒருவேளை சாக்லேட் கம்பெனிக்கே போயிட்டீங்களா? இதானே வேணாங்கிறது. மனுஷன் மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும் சாவிமா. என் சொத்துல இருந்து 50 ரூபா செலவு பண்ணி உனக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடு. தேங்க்ஸ். அது சரி, என்ன திடீர்னு சாக்லேட் எல்லாம்? உண்மையான ரீசன். இத சாப்பிடுற வரைக்குமாவது நானும் உங்க அக்காவும் நிம்மதியா பேசிட்டு இருக்கலாம்ல. குறுக்க வந்து கமெண்ட் அடிக்க மாட்டா பாரு, அந்த நல்ல எண்ணம் தான். அத்தை, அத்தை, ஏதாவது ஸ்வீட் இருந்தா எடுத்துட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் சக்கரை கொஞ்சம் போய் எடுத்துட்டு வாங்களேன். எதுக்கு தம்பி வரும்போதே ஸ்வீட் கேக்குறீங்க? என்ன விசேஷம்? எடுத்துட்டு வாங்க, நான் சொல்றேன். போங்க சார். நீங்க ஏன் சார் நிக்கிறீங்க? நீங்களும் போங்க சார். அந்த ஸ்பூன் கேட்டல அதை எடுத்து கொடுங்க. போங்க போங்க சார். காயத்ரி, எங்க வீட்டுல நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. எல்லார்கிட்டையும் சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட முதல்ல சொல்லணும் தான் உங்க அம்மா அப்பா உள்ள அனுப்புனேன். சார் கைய கொடுங்க சார். சூப்பர். Thank you, thank you. அக்காக்கு முதல்ல சொன்னாலும் முதல்ல விஷ் பண்ணது நான் தான். சரித்திரத்துல பதிவு பண்ணிக்கங்க. ஊர்ல 4-5 மச்சினிச்சி வச்சிருக்கோம்னா சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு மச்சினிச்சியை வச்சுக்கிட்டு நாம் படுற அவஸ்தை இருக்கு. ஐயோ சந்தானம் டைலாக். காஃபி சாப்பிடுறத கட் பண்ணுங்க, டீ சாப்பிடுங்க. அப்பதான் ஒரிஜினலா ஏதாவது தோணும். அம்மா, அவருக்கு ஸ்வீட் அங்கூடு. மாப்பிள்ள சார் வீட்ல நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களாம். அதுக்காக தான் ஸ்வீட் கேட்டாரு. என்னக்கா இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. இப்பவாது என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழி பிறந்திருக்கேன். இதே 8 மாசம் முன்னாடி செஞ்சிருந்தா நடுவுல இத்தனை சிக்கல் வந்தே இருக்காது. எனக்கும் அப்படித்தான் தோணுச்சு. இன்னைக்கு வந்த வீரம் அன்னைக்கே வந்திருந்தா இந்நேரம் கல்யாணம் கூட முடிஞ்சிருக்கும்.
கடவுள் எப்ப எது நடக்கணும்னு எழுதியிருக்காரோ யாருக்கு தெரியும். இந்த மேட்டர்ல கடவுள் ஏதோ செஞ்சதா எனக்கு தெரியல. உங்க தங்கச்சி செஞ்ச வேலை தான் எல்லாமே. நியாயமா நீங்க அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். கரெக்ட் சாவி. ஆக்சுவலா என் தங்கச்சி மெஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காளே தவிர அவளுடைய ஃபுல் டைம் ஜாபே லவ் பண்றவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். வீட்டுல எப்ப பாரு இத பத்தி தான் தகராறே வரும். ஏன்டா இவ இப்படி செய்யறாளேன்னு நானே கூட சலிச்சுக்குவேன். இப்பதான் என் தங்கச்சி மாதிரி ஒருத்தர் இருக்க வேண்டியது அவசியம்னு புரியுது. யூ மீன் மேரேஜ் சர்வீஸ்? அப்பா பேசிட்டீங்களா? மேரேஜ் சர்வீஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் சர்வீஸ் சார்ஜ் கேட்க மாட்டா. அது என்னமோ அதுல ஒரு இன்பம். ஆனா இப்ப புரியுது சார். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது உண்மையிலே பெரிய சந்தோஷம் தான். நிஜமாவே என் தங்கச்சி கிரேட் சார். அது இப்ப உங்க வீட்டுல வச்சுதான் எனக்கே தோணுது. போதி மரம் சார், வெறும் வீடு இல்ல. ஏய் சும்மா இருடி. இப்ப நம்ம வீட்ல யார புத்தர்னு சொல்ற? ஏன் அப்பா தான் இருக்காரே, அவரை விடவா? எப்படியோ தம்பி இருந்து முத தடவை ஒரு நல்ல செய்தியை சொல்லிருக்கீங்க. நாங்க ஒரு 2 நாள்ல நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நல்ல நாளா பார்த்துட்டு உங்க வீட்டுக்கு நேர்ல வரோம். உங்களுக்கு கல்யாணம் நிச்சயமான கையோட 2-3 மாசத்துல உங்க தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடமா பாத்துட்டீங்கன்னா வர தை மாசத்துக்குள்ள உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம். நிச்சயம் ஆயிடுச்சுன்னா கல்யாணத்தை ரொம்ப நாளைக்கு தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி. இப்பதான் எனக்கு ராட்சச பலம் வந்த மாதிரி இருக்கு. இன்னையில இருந்து எண்ணி 10 நாள்ல என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பிடிக்கிறேன். 2 மாசத்துல அவ கல்யாணத்தை முடிக்கிறேன். 3வது மாசம் எனக்கும் காயத்ரிக்கு கல்யாணம் நடக்குது. என்ன காயத்ரி? அது மட்டும் நடந்துருச்சுன்னா எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் தம்பி. சாவித்திரிக்கு கல்யாணம்னு உன்னை யோசிக்கிறதுக்கு அப்படி இப்படி ஒரு 10 வருஷம் ஆயிடும் தம்பி. அதுக்குள்ள என் வீட்டுக்கார கூட்டிக்கிட்டு பத்ரிநாத், கேதார்நாத் அங்க எங்கன்னு ஒரு சுத்திட்டு வந்துருவேனா. பாத்துமா, போகும்போது மறக்காம கொடை எடுத்துட்டு போ. அப்பா தொலைஞ்சு போனா கொடைய வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கலாம். சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். காயத்ரி வரேன். வந்து நிச்சயதார்த்தம்னா துணிமணி எடுக்கிறது, நகை எடுக்கிறது, அப்படி இப்படின்னு வெளியே போக வேண்டிய வேலையெல்லாம் இருக்கும்ல. ஆமா ஆமா, பட் அதெல்லாம் பெரியவங்க போய் செய்யற வேலை. சாய்மா சும்மா இரு சாய்மா. மாமா அழுதுருவேன்ல. இந்த ஓட்டுனா தாங்குற உசுரா இது. ஓகே ஓகே, கிளம்புங்க. வரேன் காயத்ரி, வரேன். ஏன் சார் இப்படி முறைக்கிறீங்க? மாப்பிள்ளை ஒரு மரியாதை கலந்த அன்பு வேணாம்? எப்ப பாரு புடிச்சு வச்ச PS வீரப்பா மாதிரி. ச்சே! நிறுத்துங்க. கேட்டு சாத்திட்டு அத்தை மாமா வராங்க. வாங்க அத்தை, வாங்க மாமா. இந்தம்மா, அப்பா அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. இருங்க, காஃபி கொண்டு வரேன். அம்மா, யார் வந்திருக்காங்க பாருங்க. வாங்க மச்சான், வாங்க நீ உட்காருங்க. நீங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? இப்பவாவது எங்க ஞாபகம் வந்துச்சே. ஏமா வரக்கூடாதுன்னு நினைப்போமாமா? அப்பப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு வேலை, எங்கம்மா நாம நினைக்கிற மாதிரி இருக்க முடியுது? இந்தாங்க. முதல்ல மாமாவுக்கு, அப்புறம் தான் உங்களுக்கு. அப்படியா? அத வச்சிருங்க. இது எடுங்க, இதுதான் உங்களுக்கு. அப்படியா? சரி. இந்தாங்க. ஏண்டி, நாங்க 2 பேரும் ஒன்னா தானே வந்தோம். இந்த 2 காஃபில அப்படி என்ன வித்தியாசம் இருக்கு? நல்ல கதையா இருக்கே. போட்டது புது டிகாஷன். முதல் ஃபில்டர் மாமாவுக்கு, 2வது தான் உங்களுக்கு. 1000 தான் இருந்தாலும் மாமாவுக்கு அப்புறம் தானே நீங்க. என்னங்க இவ இப்படி பேசுறா? உனக்கு பொறாமையா இருக்கா? பின்ன எனக்கு அப்படியே எழுந்துச்சு நின்னு டான்ஸ் ஆடலாம் போல இருக்கு. இப்பவே என்ன இப்படி கவனிக்கிறான்னா, நாளைக்கு கல்யாணமாகி மருமகளா வீட்டுக்கு வந்துட்டான்னா என்ன கவனிக்கிற கவனிப்புல என்னுடைய வாழ்க்கையே ராஜ வாழ்க்கையா ஆயிடும் போல இருக்கு. கரெக்டா சொன்னீங்க மாமா. அதுக்கு தானே நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என் கையால விதவிதமா சமைச்சு போடணும். நீங்க தூங்குறப்ப உங்க காலுக்கு கீழே உட்காந்து இதமா காலம்பிக்க விடணும். உங்க சட்ட துணிமணி எல்லாம்
அடிச்சு துவைச்சு கஞ்சி போட்டு இஸ்திரி போட்டு ரெடி பண்ணி வைக்கணும். வேலை வேலைக்கு மாத்திரை மருந்து எல்லாம் என் கண்ட்ரோல்ல வச்சு பொறுமையா எடுத்து தரணும். இன்னும் நிறைய பிளான் இருக்கு மாமா. ஆனா பாருங்க, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இந்த மாதிரி சட்டையெல்லாம் வேண்டாமே. ரொம்ப கிழவனா காட்டுது மாமா. டி-ஷர்ட் போடுங்க மாமா, அஜித் மாதிரி இருப்பீங்க. என்னைக்குடா உங்க வீட்டுக்கு வர போறேன், உங்களை உட்கார வச்சு என் கையால சமைச்சு போட போறேன், உங்களுக்கு எதமா கால் பிடிச்சு விட்டு தூங்க வைக்க போறேன்னு நான் காத்துட்டு இருக்கேன். அடிப்பாவி, முடிச்சிட்டியா இல்ல இன்னும் ஏதோ மிச்சம் வச்சிருக்கியா? சி போங்கப்பா. கார பொண்ணு, என்னைக்கு நான் நினைச்சதெல்லாம் நடக்க போதோ அதை விடுங்க மாப்பிள. ஒரு செய்தி சொல்லிட்டு போலான்னு வந்தோம். எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், சொல்லுங்க. நம்ம விநாயகத்துக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கோம் இல்லையா? ஆமா. அத நிச்சயம் பண்ணிடலான்னு வீட்டுல பேசி முடிவெடுத்திருக்கோம். ரொம்ப நல்ல விஷயம் அண்ணே. இந்த மாதிரி விஷயத்துல தள்ளி படாம உடனே செய்யறது நல்லது. இவ சொல்றதும் வாஸ்தவம் தான் மச்சான். ஆனா பூர்ணி கல்யாணத்தை முடிக்காம பசங்க மேட்ரு கையில எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே. சொல்லி இருந்த மாப்பிள, ஆனா இப்ப இந்த நிச்சயத்தை உடனடியா முடிச்சாகணும்னு பூரணி ஒத்த கால்ல நிக்கிறா. ஏன்னா அந்த பொண்ணு அந்த வீட்டுல மூத்த பொண்ணு, சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. கல்யாணத்தை கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுக்கிட்டாலும் நிச்சயதார்த்தத்தை இப்பவே பண்ணிட்டா எல்லாருக்கும் நல்லதுன்னு பூரணியே சொல்றான். அவ ஜாதகத்துக்கு நாம நினைக்கிற நேரத்துல எதுவுமே அமைய மாட்டேங்குது. என்ன பண்றது? அதான் முதல்ல விநாயகத்துக்கு ஒரு நிச்சயத்தை பண்ணிடலாம். ஒருவேளை இந்த நிச்சயதார்த்தம் நடக்கிற நேரம் அவளுக்கு ஒரு நல்ல வரன் அமையாதான்னு மனசுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு தான். வேற என்னத்த சொல்றது? உங்க முடிவு ரொம்ப கரெக்ட் அண்ணி. ஒரு நல்லது நடந்தா அடுத்தடுத்து நல்லதுல சேர்ந்து வரதானே வழக்கம். யோசிக்காம உடனே செய்யுங்க. ரொம்ப நல்ல விஷயம் இது. ஃபங்க்ஷன் என்னைக்கு வச்சிருக்கீங்க? 2 நாள்ல போன் பண்ணி சொல்லிடுறேன் மாப்பிள. இத நேத்து தான் பேசி முடிவு பண்ணினோம். முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் வேலையை ஆரம்பிக்கலான்னு வந்தோம். நல்லா செய்யுங்க. பையன் பாவம், அவனுக்கும் வயசு எகிரிக்கிட்டே போகுதுல்ல. இப்ப என்ன ஒரு 32 33 இருக்குமா? இப்பவே கல்யாணம் ஆகி அடுத்த வருஷம் குழந்தை பிறகுதுன்னே வச்சீங்க, அவன் பையனுக்கு 20 வயசு ஆகிறதுக்குள்ள பாதி கிழவன் ஆயிடுவான். சீக்கிரமா பார்த்து பண்ணுங்க. சரி மாப்பிள, நாங்க கிளம்புறோம். நிச்சயதார்த்தத்துக்கு அவசியம் வந்துருங்க. அது எப்படி மாமா வராம இருப்பாங்க? நான் புடிச்சு இழுத்துட்டு வந்துட மாட்டேன். நீங்க கிளம்புங்க. வரமா சம்பந்தி? வர சம்பந்தி, வரேன். ஏன் மாமா உங்க புள்ளைய மட்டும் கூட்டிட்டு வரல? அவன் டியூஷன் சென்டருக்கு போயிட்டாமா. ஏதோ இப்ப வாச்சும் எங்க அண்ணனுக்கு இந்த எண்ணம் வந்துச்சே. மூத்தவனுக்கு செய்யற வேலை அடுத்ததும் கையோட அமையணும். அது மட்டும் நடந்துருச்சுன்னா. அட நீ வேற, உங்க அண்ணன் என்ன கல்யாணத்துக்கு தேதி குறிச்சா சொல்லிட்டு போறாரு. லேண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசத்துக்கு அக்ரிமெண்ட் போடுவோம்ல, அந்த மாதிரி இந்த பொண்ணை வேற யாரும் கட்டிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உங்க அண்ணன் காட்டுற ஷோடி இது. எனக்கு என்னமோ இது விநாயகத்தை சமாதானப்படுத்துறதுக்காக உங்க அண்ணன் செய்யற வேலையா தெரியுதே தவிர அவனுக்கு உங்க அண்ணன் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க மாட்டாரு. அவன் வாழ்க்கை முழுசும் கட்ட பிரம்மச்சாரியா தான் இருக்க போறான்னு நான் நினைக்கிறேன். ஏங்க இப்படி அபசகனமா பேசுறீங்க? நாளைக்கு நம்ம பொண்ணு போய் வாழ போற வீடு அது. அந்த வீட்டுல ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அது நமக்கு நல்லது நடக்கிற மாதிரி தானே. அதான பார்த்தேன். அடுத்தது நீ என்ன சொல்ல போறேன்னு சொல்லட்டுமா? விநாயகத்துக்கு பண்ண மாதிரி நம்ம பொண்ணுக்கும் முருகனுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம், கல்யாணத்தை பின்னாடி பண்ணிக்கலாம், எங்க அண்ணனை போய் பார்த்து பேசிட்டு வாங்க, அதானே சொல்ல போற? இங்க பாரு, ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். உங்க அண்ணன் பையனுக்கும் நம்ம பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கிறதா இருந்தா முதல்ல கல்யாண தேதியை குறிக்கணும், மண்டபத்தை புக் பண்ணணும், சாப்பாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிச்சயதார்த்தத்துக்கு நான் ஒத்துக்குவேன். விநாயகத்துக்கு பொண்ணு கொடுக்க போற அப்பா வேணா கேன பயலா இருக்கலாம், ஆனா இந்த ராமலிங்கம் கணக்குல ரொம்ப உஷாரடி. அதுவும் உங்க அண்ணன் விஷயத்துல சமரசமே கிடையாது, தெரிஞ்சுக்கோ. வா வா, சாமிக்காக கோயில் பக்கம் வராதவன் உனக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல நம்ம மீட்டிங் பாயிண்ட மாத்தணும். இதானே வேணாங்கிறது. லவ் பண்ண ஆரம்பிச்சு முதல்ல வெளியே மீட் பண்றோம். மங்களகரமா இருக்கட்டுமே நீங்க வர சொன்ன. லவ்வர்ஸ்க்கு மெரினா பீச் தான் பிரியா கோயில், தெரியாத உனக்கு? ஒத்த படுவ, ஒழுங்கா உள்ளவா.
ஐயோ சாமி கும்பிடுவா. வேணாம் பிரியா, நான் வரல, நான் இங்கே அப்ப இருக்கேன். நம்ம லவ் கேன்சல் பண்ணிடுவா, பரவாயில்லையா? ஐயோ வேணாம் பிரியா. அப்போ வா ஒழுங்கா.